கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? ஒரு சினிமா கூத்தாடி பையனை அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈனப்பிறவி? தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை அழைத்து நடிகர் விஜய் பாராட்டி பரிசு வழங்கிய நிகழ்வு 2 தினங்கள் மாமல்லபுரம் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்ட மாணவிகளும் மாணவிகளின் பெற்றோர்களும் விஜயை புகழ்ந்து பேசியும் பாடியும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதனை கண்டு எரிச்சல் அடைந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சேலத்தில் நடந்த கட்சி கூட்டத்தில் பேசும்போது, பரிசு பெற்ற மாணவிகளையும் விஜயுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட அவர்களது பெற்றோரையும் கடுமையாக விமர்சித்தும் இழிவுபடுத்தும் வகையிலும் பேசியதாக சர்ச்சை எழுந்தது. 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இருக்கால ஆத்தா இருக்கால ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இருக்கால ஒரு சினிமா கூத்தாடி பையனை அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈனப்பிறவி? தமிழுடைய பிறவியா இது? வேல்முருகனின் இந்த பேச்சுக்கு பாரதிய ஜனதாவின் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்திருந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலரும் சமூக வலைதளங்களிலும் வேல்முருகனுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை தெரிவித்து வந்தனர். நடிகர் விஜய் குறித்தும் மாணவ மாணவிகள் குறித்தும் இழிவாக பேசிய வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு பதிலளிக்கும் வகையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த வேல்முருகன் தான் சாதாரண அரசியல்வாதி இல்லை என்றும், ஆரம்ப காலத்தில் தனி தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்து போராட்டங்களை நடத்தி சிறை சென்று வந்தவன் என்றும், இனியும் தன்னை மன்னிப்பு கேட்க சொல்லி அந்த கட்சியினர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றும், இதனை உடனடியாக கட்சியின் தலைவர் விஜய் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் எச்சரித்தார். ஒரு மணி நேரம் 40 நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமாக கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய், நீங்கள் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்குரலிடுவது, அறிக்கையிடுவதெல்லாம் இங்கு வேண்டாம். ரொம்ப நாகரிகத்தோடு சொல்கிறேன். நான் நேரடியாக அரசியல் களத்திற்கு வரவில்லை. தனிநாடு கோரிய போராளி இயக்கங்களோடு என்னுடைய இளமை கால வாழ்வு தொடங்கியது. என்கிட்ட வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறது, அஞ்சாங்குஞ்சான்களை விட்டு பேச வைப்பது, வீடியோ போட வைப்பது, ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எழுத வைப்பது, இது எல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல. இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். என்னை பிடிக்காத அரசியல் கட்சியினுடைய துணையோடு சேர்ந்து கொண்டு யூடியூப்பில் பேட்டி கொடுக்க வைப்பது, இது எல்லாம் தமிழர் நாகரிக அரசியலுக்கு அழகல்ல என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.